எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சு ஒரு சப்ஜியும் தான் செய்ய போகிறேன். எந்த காய்கறியும் இல்லை அப்படிங்கும் போது நம்ம பெரிய வெங்காயத்தை மட்டுமே வச்சு ஒரு சப்ஜி செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயத்தை 4 இல்லைன்னா 6 இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெருசாக கட் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு செஞ்சிடலாம். சரிங்களா? இப்போ வானிலை பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். வடநாட்டு சமையல் அப்படின்னாலே வந்து சீரகம் தாங்க. போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போடணும்னு எடுத்துட்டு வரேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அப்படியே இடையில நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி வந்து அரைச்சிருக்கிறேன். சப்ஜிங்கிறதுனால நம்ம அரைச்சி ஊற்றின மாதிரி தான் நல்லா இருக்கும். அதனால அரைச்சே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதில் போட வேண்டிய மசாலா எல்லாத்தையும் போட்டுருவேன். இப்போ மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டுமா, போட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா கிளறி கொடுத்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை முன்னாடியே போட்டுருங்க, நான் தான் மறந்து போயிட்டேன். இப்போ தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தயிர் நல்லா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் தான் போட்டிருக்கேன், அதுக்கு 4 ஸ்பூன் போடுறேன். சரிங்களா? நீங்கள் வெங்காயம் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ போடுங்க. இல்லாட்டினா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டுக்கங்க. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். பால் வந்து தேவையில்லை, தயிர் ஊற்றிக்குங்க. தயிர் இல்லாட்டினா ஃப்ரெஷ் க்ரீம், 2 ஏதாவது ஒன்று ஊற்றிக்குங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் வதங்கின உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். அது தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சம் அப்படியே வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டலாம். நல்லா இப்படி பெரிய பெரிய சைஸாகவே போடுங்க. நல்லா வதங்கி வரும்போது நல்லா இருக்கும். அப்படியே வெந்து வரும்போது இன்னும் கூட நம்ம வெங்காயம் போடலாம். இல்லை கிரேவி நமக்கு வேணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து வெங்காயம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே போட்டோம். நம்ம உப்பு போடல, ஆனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகத்தை நீங்கள் வந்து போடல, சீரக பொடியாக கூட போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் என்னாச்சு பச்சை உப்பு? அதுவா நாளைக்கு ரெடி ஆகிடும். எல்லாமே கலந்து தான் போட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுட்டோமாக்கா நல்லா வெந்து அந்த இது மட்டும் எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், வேலையே நமக்கு முடிஞ்சு போயிடும். இதில் கடைசியாக நம்ம என்ன பண்ணணும், கசூரி மேத்தி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். மாசத்து கொஞ்சம் தேவைன்னா பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் செய்யலாம், மஃபின் செய்யலாம்னு சொல்லி கேக் ரெடி பண்ணேன். ஆனால் எங்கள் ஊரில் வந்து அந்த சாக்கோ சிப்ஸே கிடைக்கல. சரி, இப்போ சேலம் போனால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் பேசாமல் அப்படியே வச்சுட்டேன். அந்த பட்டர் இருக்குது, அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட்டர் கொஞ்சம் ஊற்றினாவே எப்பவுமே எந்த நான்வெஜ் செஞ்சவங்க கூட பட்டர் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரீமியாக நல்லாயிருக்கும், நான்வெஜ்ஜு கூட. அதனால இது கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் நம்ம கடைசியா. ஓகேங்களா? கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் போட்டுடலாம். இவ்வளோ பட்டர் போட வேண்டாங்க, கொஞ்சமாக ஊற்றினோமா கூட போதும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விட்டுறலாம். அப்படியே மேலே அப்படியே எண்ணெய் மிதந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சப்பாத்திக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான கிரேவியாக இருக்கும். கட்டாயமாக ஒட்டும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான கிரேவி. சரிங்களா? ஓகே, கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடுறேன். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு, செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன், முடிஞ்சது வேலை. மிஸ்டர் சுமதி மேடம், நீங்கள் உங்கள் பையன் பசியில் துடிச்சிட்டு இருக்கேன். சப்பாத்தி சுட்டாச்சா இல்லையா? சீக்கிரம் கொடுங்க, பசிக்குதுமா.
எங்கள் அம்மா வேறு இன்னைக்கு வீடே வாசம் வர அளவுக்கு செம்மையாக குழம்பு வச்சுருக்காங்க. பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணுது. வாசமாக இருக்குது. கிட்டம் தானே, அது சொல்லக்கூடாது, பரவாயில்ல சொல்லலாம். ஜொல்லு ஒழுகுது. பையனுக்கு அந்த கிரேவி பார்த்தோன்னே ஆசை வந்துட்டு சீக்கிரமா தோசை சுடுமா சப்பாத்தி சுடுமாங்கிறான். அந்த மாதிரி சொல்ல மாட்டான் நான் வீடியோவில். ஏன்னா ஜொல்லு உள்ளதுன்னு சொன்னால் அசிங்கமாக போயிடும். ஏமா என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிறான். சொல்லிட்டேன்ல. அப்புறம் எப்படி சொன்னேன், இந்தா சப்பாத்தி சுடுட்டு போய் சாப்பிட்டு போ. சில விஷயம்லாம் நேராக சொல்லணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகே போய் சாப்பிடு. எங்கள் அம்மா புதுசாக செய்கிறாங்க. போய் நார்த் இந்தியா போய் எல்லாம் கற்றுட்டு வந்துக்கிறாங்க. இந்த டிஷ்ஷெல்லாம் இங்கே செஞ்சதே இல்லை. நானே எனக்கே தெரியும், தாபாவில் தான் இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி முழு வெங்காயம் போட்டாலும் இது நார்த் இந்தியா, அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். அப்புறம் ப்ரெட்டில் குலோப் ஜாமு, இதுவும் நார்த் இந்தியா, இதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருக்கோம், யூடியூப் ரீல்ஸில் பார்த்து, ஷார்ட்ஸில் பார்த்துருக்கோம். தெரியும்ல. சரி வாங்க சாப்பிடலாம். சுட்டு வாங்க. எப்படி இருக்குது கிரேவி? நல்லா இருக்கா? ஒரு கிரேவியை கண்ணில் பார்க்கும் போதே தெரியும் அது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு. எப்படி சாப்பிட்றா? சூப்பர். நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட சொல்லுவதுக்கு தான். இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சள் காட்டில் வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மஞ்சள் காடு. பாதி கொத்திட்டாங்க, இன்னும் பாதி கொத்தலை. ஏன்னா ஈரம் பத்தலைன்னு விட்டு வச்சிட்டோம். அதனால் சரி ஈரத்துக்காக வேண்டி தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த தண்ணி கட்டுற இந்த வாய்க்காலில் நம்ம கொஞ்சம் விதைங்களை கொஞ்சம் ஊனிடலாம். இது வந்து இது என்னது யானை தந்த வெண்டை, இதை கொஞ்சம் ஊனலாங்க. அது வந்து சிகப்பு வெண்டை, நாட்டு சிகப்பு வெண்டை. அது நல்லா சொனப்போடு இருக்கும், நல்லா பெருசாக. சரி உங்களுக்குலாம் விதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம இப்போ உற்பத்தி பண்ணால் தான் விதை வரும். அதுக்காக தான் செடிங்களை கொஞ்சம் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து துவரை வந்து பெரிய மரமாக வரும். அதுலேருந்து நம்ம காய் பறித்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பீக்கை அவரை விதை, பீக்க விதை இதெல்லாம். சரி இதெல்லாம் இப்போ ஊனி விடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி எல்லாத்தையும் கொடுத்து ஊனி விட்டுறலாம். இந்தாங்கக்கா வெங்காயத்துக்கு தனித்தனியாக விட்டா வெங்காயம் இருக்கிறதுலேயே ஊனி விடு. ஒன்று தனித்தனியாக நீ பாரு அங்கே பாரு பக்கமாக ஊனி இருக்கிறா. கொஞ்சம் தூரமாக ஊனு. ஏன்னா செடி பெருசாக வந்தால் முட்டிக்கிட்டு இடிச்சிட்டு இருக்கும். அதனால நல்லா ஒரு 1.5 அடி தூரத்துக்கு. இது வந்து காய்க்கும் போது நல்லா தெரியும், சிகப்பு வெண்டைக்கும் யானை தந்த வெண்டைக்கும். இதெல்லாம் விதை வரட்டுங்க. எல்லாம் விதை வந்தால் விதை கட்டாயமாக எடுத்து வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறேன் நான். ரெண்டு நாள் தாத்தா வராமல் படாத பாடுபட்டுட்டோம் நாங்கள். நல்லா சூப்பராக கடலக்காய் கொண்டு வந்துக்கிறாரு. நான் காட்டுறேன் தாத்தா கொண்டு வந்து கொடுத்துருக்குற கடலக்காயை. 2 வகையாக கடலக்காய் கொடுத்துருக்குறாரு. ஒன்று வந்து ஆந்திரா கடலக்காயா, ஒன்று வந்து கொடி கடலக்காயாம். நல்லா இருக்குது கடலக்காய் ரெண்டும். அந்த அண்ணன் கொண்டு வந்து கொடுத்த கடலக்காய் இதுதாங்க. எவ்வளோ கடலக்காய் கொண்டு வந்துருக்குறாரு. இது வந்து கொடி கடலக்கான்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே கொடி கடலக்காய். அதுக்கப்புறம் இது வந்து ஆந்திரா கடலக்காய். 2 ரகமாக போட்டிருப்பார் போல இருக்குது. 2 ரகமும் நம்ம கொண்டு வந்துட்டாரு. ஆந்திரா கடலக்காயும் நல்லா இருக்குது. இது வந்து பச்சை கடலக்காயே சாப்பிட்டாவே நமக்கு வந்து எதுவும் மயக்கம்லாம் வராது, நல்லாயிருக்கும். இது கொடி கடலக்காய். கொஞ்சம் பச்சை கடலக்காயெல்லாம் சாப்பிட்டோமா நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஆந்திரா கடலக்காயவே வேணால் வேவிச்சு சாப்பிடுங்க கண்ணே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துக்கிறாரு. எங்கள் கிராமத்தில் எது காட்டில் போட்டிருந்தாலும் அவங்க எங்கள் காட்டில் போட்டிருக்கிறத கொண்டு வந்து நம்ம கொடுப்பாங்க. கொள்ளு, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, அவரைக்கொட்டை, இது 3மே வந்து நான் எப்பவுமே வாங்குறதே இல்லை. வருஷம் ஒரு ட்ரிப்பு இங்கே நம்ம ஊரை சுற்றி இருக்கிறீங்க போடுறதே கொண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவே நான் வச்சுக்குவேன் நான். அதனால் இந்த ட்ரிப்பு நமக்கு பச்சை கடலக்காய் வந்துருச்சு. இது ஒரு வீட்டார் கொடுத்தது தான், அவர் கொடுத்தது தான். இன்னும் நம்ம போடுறவங்க வந்து அவங்க இங்கே காட்டில் போட்டு எடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. எப்படிங்க, சூப்பராக இருக்குதா கடலக்கா? ஓகே.
இன்றைக்கி நம்ம குச்சிக்கிழங்கு காட்டிலேருந்து குச்சிக்கிழங்கு தான் கொஞ்சம் பிடுங்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த சிப்ஸுக்கு காரங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்க வந்து பிடுங்கிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. சரி நம்ம வீட்டுக்கு கொஞ்சோண்டு கிழங்கு வேக வைக்கலாம் அப்படின்ட்டு தான். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. எங்கேங்க பெருக்காங்கிட்டேருந்து காப்பாற்றவே முடிய மாட்டேங்குது போங்க. பாதி பெருக்கா தின்னு பிடிச்சி. சரி ஏதோ ஒரு 2 கிலோ பிடுங்கலாம் இருக்கிறத அப்படின்ட்டு தான் பிடுங்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் வித்தியாசமாக அந்த வீடியோவில் செஞ்சு போடுறாங்க. சரி நாமளும் ஒன்று எப்பவும் வேக வைக்கிறதே வேக வைக்காமல் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பிடுங்கியிருக்கேன். அதனால் கொஞ்சமாக பிடுங்கிட்டு வரட்டும். இன்னும் 2 இது பிடுங்கண்ணா. அங்கே 3 குச்சி வச்சுக்கிறேன். குச்சி வச்சுக்கிறீங்களா? வாங்க பார்க்கலாம் என்ன பிடுங்கிருக்கிறீங்கன்னு. பார்த்துண்ணா நான் அன்னைக்கு அப்படி வந்து தான் குச்சி அப்படி கால்லே கீறி அப்படி முழங்கால்லேயே எவ்வளோ கீறி விட்டுருச்சு. அண்ணாந்துக்கிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து கீழே கீறிக்கிட்டேன். 3 கிழங்கு நோண்டிட்டாரு. இந்த 3 கிழங்கு நோண்டிட்டாரு. இதை சுத்தமாக கழுவிட்டு இதை நம்ம இப்போ பயன்படுத்திக்கலாம். வெறும் படக்களி பூச்சா வந்துருச்சுங்க இந்த செடி ஃபுல்லாக. அப்புறம் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் புது துளிர் வச்சு தான் இந்த செடி வந்துருக்குது. அவ்வளோ படக்களி பூச்சி வந்துருச்சு. வெள்ளைப்பூச்சி சொல்லுவாங்கள்ல, மாப்பூச்சி, அது வந்துருச்சு. அதனால தான் எல்லாம் வெட்டி விட்டோம். இன்னும் ஒரு 2 நாளில் எல்லா கிழங்கையுமே பிடுங்கிடலான்ட்டு இருக்கோம். சரி இதை கிழங்க கழுவிட்டு இது என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இப்போ எங்கள் ஊரில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இந்த 1 வாரமாக பயங்கரமாக படுத்தி எடுத்துருச்சு. வெயில் பயங்கர உக்கரமாக இருந்துச்சு. நல்ல வேளை இன்றைக்கெலாம் மழை பெஞ்சிருச்சு. மழை பெய்யும் தாங்க நல்லா இருக்குது. கொஞ்சம் குளுன்னு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பேஞ்சிருக்கலாம். நான் வந்து மஃபின் செஞ்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஓவனை ஆன் பண்ணி போட்டேன். அதுக்குள்ளார கரண்ட் போயிடுச்சு. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகுது. மற்றபடி மழை பெய்யறதை பற்றிலாம் ரொம்ப சந்தோஷம். நல்ல மேகமூட்டம் இருக்குது. கொஞ்சம் நல்லாவே மழை வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா திருகிக்கிட்டேன். நம்ம கேரட் திருகிறோம் இல்லைங்களா, அதில் நல்லா திருகியாச்சு. அதை ஒரு ட்ரிப்பு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நிறையா போட வேண்டியதில்லை. ஒரு 1 கிலோ அளவுக்கு நீங்கள் கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த 1 கிலோ அளவுக்கு நான் இப்போ அளவு சொல்கிறேன். இதுக்கு பேர் வந்து வட்டிலப்பம். ஓகேங்களா? கேக்கு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்போவும் வந்து ஒரே மாதிரி வேக வச்சு சாப்பிடாம இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக செய்யலாம். ஏன்னா காட்டில் நிறையா இருக்குது கிழங்கு. ஒவ்வொரு ட்ரிப்பு ஒவ்வொரு மாதிரி புதுசாக செஞ்சு சாப்பிட்லாம். இது நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கும். இதில் வந்து தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால் 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி கலக்கிக்குங்க. கொஞ்சம் தண்ணி நிறைக்க சேர்க்காம நல்லா கெட்டி தேங்காய் பாலாக ஊற்றிக்குங்க. 2வது கொஞ்சமாக வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இது போட்டுக்கலாம், மில்க் மெய்டு. நாங்கள் ஸ்பூன் எடுத்துட்டு வந்தேன். மில்க் மெய்டு வந்து நல்லா இனிப்பை கொடுக்கறதுக்கு தான், டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் மெய்டு. அதுதான் ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன், போதும். அடுத்ததான் வந்து சர்க்கரை, 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கங்க. அது கொஞ்சமாக ஊற்றி இதில் அப்படியே கலந்துக்கலாம். நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை மெயினாக நம்ம இன்னும் ஒன்று போடணும், அப்போ தான் புஷ்ஷுன்னு வரும். என்ன சொல்லி பார்க்கலாம். முட்டை போடவே இல்லை நான் இன்னும். ஃபஸ்ட்டு முட்டை தான் போடணும். ஒரு 2 முட்டை போடுவோம் நம்மள. அதனால் இந்த பலகாரத்தை எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட மாட்டார். அது நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. எங்கடா முட்டை ஓடுது. 2 முட்டையை இப்படி வடிகட்டிக்கலாம். இப்படியும் போட்டு அப்போ தான் அது இருக்கிற அது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் பாருங்க, அது இல்லாமல் இருக்கும். அப்போ தான்
இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மட்டும் மஃபின் செஞ்சேன் நான். சரிங்களா, தம்பி வருவான்னு சொல்லிட்டு மஃபின் செஞ்சேன். மழை வந்ததும் அந்த கரண்டு போயிடுச்சு, அது இப்போ தான் வச்சுருக்கிறேன். ரெண்டாவது குச்சிக்கிழங்கு பிடிங்கிட்டு வந்து கொஞ்சம் வேவிச்சு வச்சேன் தனியாக. அதுக்கப்புறம் இது வட்டிலப்பம் வந்து செய்கிறேன். அதுக்கப்புறம் மொதல் டைமு நான் வந்து இது செஞ்சேன், லட்டு செஞ்சேன். லட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன், ஆனால் நெய்யே ஊற்றலை. நெய் ஊற்றாமல் ஒரு லட்டு செஞ்சேன், நல்லா தான் வந்துச்சு. நல்லா கற்றுக்கிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் டைம் ஒரு 10 லட்டு மட்டும் செஞ்சேன். எங்கள் வீட்டுக்கு அது சூப்பராக இருக்குது, ஆனால் நெய் இல்லாமல் ரேஷன் கடை லட்டு மாதிரி இருக்குது திடீர்னு. ரேஷன் கடை லட்டுலாம் விட கொடுக்குறாங்க. அப்புறம் எப்படி இந்த ரேஷன் கடை லட்டு கிடையாது, இது அப்படியே கொண்டு ஊற்றிக்கலாம், வேணாம், நல்லா இல்லை. இதெல்லாம் கலக்கியாச்சுங்களா? இப்போ இது என்ன பண்ணணும், இது அப்படியே வந்து மிக்சி ஜாரில் போட்டு சும்மா ஒரு சுற்றி எடுக்கணும். இருங்க வரேன், எங்கே மிக்சி ஜார் வச்சேன்னு நான் வச்ச மஃபின் பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுங்க, புசுன்னு வந்துருச்சு. எப்பயோ செஞ்சுருக்க வேண்டியது, கரண்ட் இல்லாதனால லேட்டு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் மஃபினும் ரெடி ஆயிரும். சூப்பர் இல்லை? சரி வாங்க இந்த வேலையை முடிச்சுட்டு இதை பண்ணிடலாம். பையன் வந்து 10 நிமிஷத்தில் வந்துடுவான். ஓகே, இது எதுக்காக மிக்சி ஜாரில் ஊற்றி இப்படி அடிக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த முட்டை அந்த இது சக்கரை கிழங்கு எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறது. ஒரு ட்ரிப்பெல்லாம் போட்டு அடிக்க முடியாது, 2 ட்ரிப்பாக போட்டு அடிச்சுக்கலாம். எல்லாம் ஒரே ஈவனாக கலக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து போட்டு அடிக்கிறோம். சரிங்களா? ஒரு சுற்று விட்டுட்டு வரேன். அவ்வளோதாங்க. இது இப்போ ஓவனில் ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் வச்சோமாக்க போதும். குக்கராக இருந்தாலும் நம்ம தண்ணியில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சோமாக்க போதும். நம்ம ஓவன்லேயே அது மஃபின் எடுத்துகிட்டு இது வச்சிடலாம் இதை. சரிங்களா? இதுக்குள்ளே கொஞ்சமாக பட்டர் உள்ளே போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், நெய் கலந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இது எடுத்ததும் அதை வச்சிடலாம். சூப்பராக மஃபின் வந்துருச்சுங்க. இது வந்து இன்ஸ்டா பேஜுக்கு தான் செஞ்சுருக்கேன். நான் ஒரு ட்ரிப்பு யூடியூப்புக்கும் செஞ்சு காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இப்படி சாயந்தரமாக குழந்தைங்க வரும்போது ஒரு கடையில் இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வாங்கி வீட்லேயே செஞ்சு வைக்கிறது பரவாயில்ல இல்லைங்களா? அதனால தான் சரி செஞ்சு வைக்கலான்னு செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்ததுன்னு. இது செஞ்சு வச்சிட்டோமா காலையில் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விட்லாம், இதுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்து விடலாம் இல்லை? ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நம்ம கிழங்கு தான் என்ன பண்ணுதுன்னு தெரியல. வச்சுட்டேன் கிழங்கு வந்து இதுலேயே வச்சுட்டேன். அது நான் காட்டவே இல்லை, எதுவும் காட்டுறேன். இது இதுலேயே வச்சுட்டேன். இப்போ தண்ணி மேலே படாமல் இருக்கணும்னு இந்த ஷீட் எடுத்து போட்டு நல்லா மூடிட்டேன். மூடி இப்போ தட்டு போட்டு மூடிட்டேன். ஒரு 1/2 hour வெந்துச்சுனாக்கா நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு வட்டிலப்பம் ரெடி ஆயிரும். வேகட்டும். ஓகே, இதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னா கொண்டு போய் கொடுத்துடலாம். அப்படியா? நம்ம குச்சிக்கிழங்கு வட்டிலப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நம்ம அப்படி குச்சி இப்படி வச்சு பார்த்தோமா ஒட்டாமல் வந்துச்சுனாலே வட்டிலப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்படியே ஆறுனதுக்கப்புறம் அப்படியே பீஸ் போட்டுட்டு நம்ம நெய்யில் போட்டு அப்படியே பெரட்டி விட்டு எடுத்து சாப்பிட்றதாங்க. அவ்வளோதான், வேலையே நமக்கு முடிஞ்சுது. இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. இந்த வட்டிலப்பத்தை வந்து பாருங்கள் அப்படி கட் பண்ணி போட்டேன், அப்படி இந்த மாதிரி பீஸாக. இதை வந்து நம்ம வானலில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா பட்டர் ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு அப்படியே பெரட்டி எடுக்க வேண்டியது தான். ஓகே, நான் பட்டர் தான் போட்டிருக்கேன், ஆனால் நெய்யில் போட்டோமா இது நல்லா சூப்பராக இருக்கும். நெய் காய்ச்சலை, அதனால தான் பட்டரில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் நெய் இருந்தால் நெய் போட்டுக்கங்க. நல்லா 2 பக்கமும் அப்படியே நெய்யில் அப்படியே பெரட்டி விட்டிங்கனாக்கா சூப்பராக வாசமாக நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மரவள்ளி கிழங்குல தான் செஞ்சீங்களான்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பீஸ் இன்னும் கூட சின்னதாக போட்டுக்கங்க. நான் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சின்ன பீஸாக போட்டுக்கலாம். ஆனால் ஆறுறது கொஞ்சம் லேட் ஆகுங்க. கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஆற விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும். உடனே நீங்கள் கட் பண்ணிங்கனாலும் வராது.
அவ்வளோதாங்க, இது மாதிரி தாங்க சாப்பிடணும். அடுத்து என் பையனுக்கு என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. தம்பியும் ஸ்கூல் டியூஷன் விட்டு வந்துட்டாரு. ஏன் தம்பி வெக்கமா இருக்குதா? டேய் அடுத்த ஸ்நாக்ஸ் உனக்கு ரெடியா இருக்குதுடா. வட்டில போம். இது வீடா இல்ல பேக்கரியா? பேக்கரியா? டே அம்மாக்கு ரொம்ப நாளா ஆசைடா பேக்கரிக்கு படிச்சிருக்கணும்னு. ஆனா நான் போகாம விட்டேன். அதனாலதான் சொல்றேன், நான் இப்ப பன்னு கத்துக்க போறேன், பிஸ்கட் கத்துக்க போறேன். அந்த கிளாஸ் எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு சொல்லுடா, போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். நான் உங்ககிட்ட கேட்டனா இல்லையா? நான் மட்டும் சென்னையில கோயம்புத்தூர்ல இருந்ததுன்னா என்னால எல்லாமே கத்துருந்துருப்பேன். சேலத்துல அதுவும் மேச்சேல் இருக்கிறதுனால இங்கிருந்து சேலம் போயிட்டு என்னால வரவே முடியல. அப்படி இருந்ததுன்னா கட்டாயமா அதெல்லாம் கத்துருப்பேன். எனக்கு ரொம்ப ஆசை இது கத்துக்கணும், சாக்லேட் செய்யணும், இந்த மாதிரிலாம் எல்லாமே செஞ்சு கத்துக்கணும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா அப்படி ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. எப்படி ஹவுஸ் ஒய்ஃப்னா ஒரு அதில் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறத விட ஒரு அம்மா குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். வித்தியாசமாக இருக்குது. இது செஞ்சு வைக்கிறோம், நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போ. ஓகே. மஃபின் நல்லா இருந்துச்சாடா? மஃபின் நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டியா? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கா? சரி, இதை கொண்டு போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கூட வீடியோவில் பார்த்தது இல்லைடா, இதாண்டா எங்கள் அம்மா செஞ்சுட்டுன்னு கொடுத்துருவான். ஓகே சரி, அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய். காக்கை கூட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் 5லேருந்து 15 வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1-on-1 கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.